ஹே கியூட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஒண்டர்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். நம்ம ப்ராடக்ட் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க என்ன ப்ராடக்ட் அப்படின்னு. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். வயர்லெஸ் மைக் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வாங்கியிருக்கேன். இது நான் வந்து மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதோட ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, இதோட ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். இதுதான் பேக் உள்ளே ஓப்பன் பண்ணோன்னா அடாப்டர் இருக்குது. இது வந்து ஐஃபோன் அடாப்டர். ஐஃபோனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு அடாப்டர் கொடுக்குறாங்க. அப்புறம் இது வந்து டியூயல் மைக்கு. ரெண்டு மைக் இருக்குது. டியூயல் மைக்கு. மேலே இந்த கவர் இருக்குது. இந்த கவர் எதுக்கு அப்படின்னா, ரொம்ப அதிகமாக சுற்றி இருக்க நாய்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த கவர். இது எந்த அளவு கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நம்ம இப்படி கையில் வச்சுட்டும் நம்ம பேசிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இப்படி ட்ரெஸ்லையும் ஹேங் பண்ணிக்கலாம். பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன்ஸ் வச்சு நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா, லைட் எரியுதா, லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா ஆன் ஆகிடும். இதே நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து வாய்ஸ் மியூட் ஆகிடுமா. நம்ம வீடியோ ஆன்லேயே வச்சுட்டே இருக்கோம். இப்போ நம்ம இங்கே பேசிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம இதை வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாய்ஸ் இங்கே மியூட் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டான விஷயம் இல்லை. இந்த ப்ரைஸ்க்கு இது ரொம்ப 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 சூப்பரான விஷயம். மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குது, சவுண்ட்ஸ் எஃபெக்ட்லாம் எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போது வீடியோலேயே. டியூயல் மைக் 2 பேர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 பேர் வேணும்னா 2 பேர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணணும். இந்த அடாப்டரை மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டோன்னா இது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். வேறு மித்தபடி வந்து எதுவும் ப்ளூடூத் கனெக்ஷன் அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த டிவைஸை மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டோன்னா இதில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணிட்டு நம்ம பாட்டு பேசிகிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து சி டைப். இப்போ நீங்கள் நார்மல் மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நார்மல் மொபைலுக்கு இது வந்து செட் ஆகாது. ஸோ நார்மல் மொபைல் வச்சுருக்கோங்க, இந்த மைக் வாங்காதீங்க. முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நார்மல் மைக் இருக்கவங்க, நார்மல் ஃபோன் வச்சுருக்கிறவங்க இந்த இது வாங்காதீங்க. இது வந்து சி டைப், ஓகேவா, நார்மல் டைப் இல்லை. சி டைப் இருக்கவங்க வாங்கிக்கோங்க. ஐஃபோன் வச்சுருக்கவங்களும் வாங்கிக்கலாம். ஏன்னா நமக்கு ஐஃபோன் அடாப்டரும் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த அடாப்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஐஃபோன் அடாப்டர். இப்போ இந்த மொபைல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் வந்து நார்மல். இது வந்து சி டைப் இல்லை. இதுக்கு வந்து இது செட் ஆகாது. இதுக்கு இது செட் ஆகும். ஸோ சி டைப்புக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அது போக சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள் இருக்கு. சி டைப் சார்ஜிங் கேபிள். இது வந்து நம்ம வந்து மைக்கையும் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 2 மைக்கையும் வந்து நம்ம சார்ஜ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து டிவைஸை வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு மைக் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். டிவைஸை கனெக்ட் பண்ணிடலாம். இவ்வளோ நேரம் அந்த வாய்ஸ் கேட்டுட்டிங்கல்ல, இப்போது டிவைஸை கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா எப்படி வாய்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஓகேயா, நான் பேசுறது கேக்குதா? இதுக்கு முன்னாடி நான் பேசுனது கேட்கலல்ல. என்னன்னா, நம்ம டிவைஸ் கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம மைக்கை ஆன் பண்ணாதான் நம்ம பேசுறது கேட்கும். இல்லைன்னா அது மியூட்லயே தான் இருக்கும். நம்ம பேசுறது எதுவுமே கேட்காது. நான் அப்போ அதை தான் சொன்னேன். கேக்குதா உங்களுக்கு? மியூட்ல இருக்கும்னு நான் சொன்னேன். அதை தான் இப்போ நான் திரும்ப சொல்றேன். ஸோ நம்ம டிவைஸை கனெக்ட் பண்ணிட்டு மைக்கை ஆன் பண்ணாம நம்ம பேசணும்னா நம்ம பேசுற எதுவுமே வீடியோல ஷூட் ஆகாது.
டிவைஸை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம மைக்கை ஆன் பண்ணாமல் நம்ம பேசினோம் அப்படின்னா நம்ம வாய்ஸ் எதுவுமே வராது, வெறும் ஊமப்படமாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் மைக்கை கனெக்ட் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் மைக்கை ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேசினதுக்கும் இப்போ நம்ம பேசினதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? ஃபர்ஸ்ட் மைக் இல்லாமல் பேசினோம், இப்போ மைக்கோட பேசும்போது சுற்றி இருக்க நாய்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகுதா அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? நான் இன்னும் செக் பண்ணி பார்க்கல, பேசி முடிச்சுட்டு நான் வீடியோவில் நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஹே கியூட்டீஸ், நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். சுற்றி இருக்க நாய்ஸ் கண்ட்ரோல் ஆகுதா அப்படிங்கிறது அவ்வளோவா எனக்கு பெருசாக தெரியல. ஏன்னா இப்போ ஒரு வண்டி கிராஸ் ஆச்சு, அதோட சவுண்டு எனக்கு கேட்டுச்சு. ரொம்ப கண்ட்ரோல், இப்போ கூட இந்த ஒரு வண்டி கிராஸ் ஆகுது, சவுண்டு கேட்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப கண்ட்ரோல் ஆகுதா என்னன்னு தெரில. ஆனால் நம்மளோட வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்குது, கிளியராக இருக்குது. அதை என்னால் நல்லாவே இது பண்ண முடியுது. ஸோ நம்ம ஒரு மீடியம் பட்ஜெட்டில், ஒரு கம்மி அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் நல்ல மைக் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மைக் வாங்கிக்கலாம். ஏன்னா ஓரளவு நமக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம ஒரு பெரிய பெரிய ஷோஸ் பண்ணுறோம், ஒரு டாக் ஷோ பண்ணுறோம் வெளியில் போய் அப்படின்னா அதுக்கு இந்த மைக் யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சரௌண்டிங் சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணலை. ஸோ அதுக்கு நம்ம வேறு மாதிரி மைக் வாங்கிக்கலாம். நம்ம வீட்டில் ஒரு விளாக் எடுக்கிறோம், ஒரு சின்ன ஒரு வீடியோ ஷூட் அந்த மாதிரினா நம்ம கண்டிப்பாக இந்த மைக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வாங்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பக்கத்தில் வச்சு பேசுகிறோம், அதனால இந்த அளவுக்கு இருக்குது. இது நம்ம ட்ரெஸ்ஸில் ஹேங் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் ஹேங் பண்ணி பேசணும்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக, இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் ரொம்ப போல்டாக இல்லாமல் ஓரளவு நார்மலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பக்கத்தில் வச்சு பேசும்போது ஒரு மாதிரி எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இந்த டிஸ்டன்ஸில் வச்சு பேசினோம்னா எப்படி இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நான் பக்கத்துல வச்சு பேசும்போது ஒரு மாதிரி ரொம்ப போல்டா எக்கோ அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த டிஸ்டன்ஸ்ல வச்சு பேசும்போது ஓரளவு ஓகே, நார்மலா இருக்கு. ஓகே, இதுவே பெஸ்ட். நம்ம ஒரு விளாக் எடுக்கிறோம், ஒரு வீடியோ ஷூட் பண்றோம் அப்படின்னா நம்ம இந்த டிஸ்டன்ஸ்ல வச்சே நம்ம பண்ணிக்கலாம். கையில வச்சு பண்றதுக்கு அதுக்கு உங்களுக்கு அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க அதையும் பண்ணிக்கலாம். இனிவே நான் கடைசியில சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம நார்மலா ஒரு ஷோ பண்றோம் அப்படின்னா அதுக்கு இந்த மைக் ரொம்ப 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 யூஸ்ஃபுல், ரொம்ப அஃபோர்டபுள். ஸோ அதனால இந்த மைக் வாங்கி நீங்க எல்லாருமே, பிகினர்ஸ் எல்லாருமே, நம்ம நார்மலா என்னால் அதிக பட்ஜெட் போட முடியாது, எனக்கு இவ்வளவுதான் போட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். அதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்களும் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஸோ யாரும் பயப்பட வேணாம், பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இனி நம்மளும் விளாகர் ஆகுறோம், வீடியோஸ் போடுறோம், யூடியூப்ல ஏர்ன் பண்றோம். டாடா, பாய்.